அண்ணனா அண்ணலக்கா அத்தூர் வெம்பலக்கா வாடியாயா விடி கத்தலா போச்சு உம்பலகி விளக்க மாதிரி பிச்சு பேருண்டா என்னத்துக்கு அண்ணனா அப்படி மாதிரியே அண்ணனை கூப்பிட்டு தங்கச்சி வச்சுக்கிறேன் போனால் போகட்டும் நாமளே பேசிக்கொண்டு இருந்தால் வெகு நேரங்கள் தான் கடந்து போகும் ஆமாமா இருந்தாலும் சீராக நிறைந்திருக்கும் தெய்வீகமான சபை ஆமா இந்த சபை முன்பதாக என்னதான் அந்த பிள்ளைகிட்ட கண்டுக்கிட்டாங்கன்னு தெரியல என்னதான் கண்டுக்கிட்டாங்க வர்ற போற ஆம்பளைன்னு ஒண்ணு கூட விடுறதில்ல ஓட்டு இன்னும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இன்னும் அக்னி புயல் யூடியூப் சேனல்ல இருந்து நமக்காக வருகை தந்துள்ளார். ஆமா அரும்பாடு பட்டு குளிரினும் பார்க்காத நமக்காக விடிய முப்பொழுது நமக்காக கண் விழித்து வீடியோ எடுக்கிறாரு. ஆமா அவர் குடும்பமும் எப்படி இருக்கணும் எப்படி அதற்கு முன்பதாக என்னுடைய வேடத்தை பாராட்டி பெயர் சொல்ல வயதில்லை நமக்கு அவருடைய சொத்தில் நமக்காக வாரி வாரி வழங்குள்ளார்கள். அனைத்து நல்ல உள்ளங்களும் எப்படி இருக்கணும். ஆமா பலவக்கம் அரசு பெற்றாண்டு பெண் பலவக்க பெற்று பெருகி நோயற்ற வாழ்வு குறைவில்லாத செல்வங்களை பெற்று இந்த அங்காள பரமேஸ்வரி சன்னதி எப்படி ஆண்டாண்டு ஓங்கி வளர்கிறதோ அது போல என்னுடைய குடி வளருமாறு அம்பாளை பிரார்த்திக்கிறேன். ராமோஜயம். ஆனா இந்த ஆம்பளை எல்லாம் நல்லா தூங்குறாங்க. சரி நல்லா கண்ணுக்கு லட்சமா ஒரு பொண்ணு வச்சு மட்டும் வெளியே வரட்டும் பாரு. அப்படியே காய்ச்சி அந்த சட்டியில கிடக்குதா எங்க கிடக்குதோ எங்க இருந்தாலும் கையை உள்ள விட்டு ஒன்ன சொல்லலப்பா இல்ல கையை விட்டு 1 ரூபா காணிச்சுக்கணும் 2 ரூபா காணிச்சுக்கணும் பூரா இங்க பூரா பிணைஞ்சு கிணஞ்சு எங்கேயோன்னு கண்டுபிடிச்சு கொண்டாந்து 10 ரூபா கொடுக்குறாங்க. பொட்ட பிள்ளைங்க வெளியே வந்தா தான் ஆம்பளைங்க காசு எடுப்பாங்களே. ஆம்பளை வாசத்துக்கு ஆம்பளைங்க குத்தவே இல்லையா கொத்தனாங்க முது குத்திட்டு தான் போனாங்க. பாராயா அத்தான் பாராயா கண்ணம்மா என்னாச்சு ஏன் அப்படி அங்க என்ன அப்படி சண்டை கூட்ட மாட்டேன் என்ன பண்றீங்க அப்படி என்ன திலாலா எங்க வீட்டுக்கார நாளான்னு சொல்லி பேசுற மாதிரி என்ன பேசிட்டு இருக்கீங்க கண்ணம்மா என்னம்மா இப்படியாப்பட்ட புண்ணியமான சரித்திரத்தில் நான் வந்திருக்கனே நான் யாரு என்னுடைய பெயர் என்ன என்னால இன்னைக்கு என்ன நடக்க போகுது கண்ணம்மா அம்மா பச்ச வீணி அழகி அம்மா உச்சமில்லாத ரூபி சத்தத்தில் ஏதோ ஒன்று கேட்கவில்லை. இப்பொழுது சொல்லுங்கள் நன்றாக தெரியுமே. வேகம் பலவலக்க மின்னல் ஒளி போலே 1000 தாதிமார்களுக்கு ஆலங்கள் ஏற்றி வர என்னுடைய பெயர் தான் பாமா என்று சொல்லலாம். உனது பெயர் பாமா என்று சொல்கிறாய் அம்மா. உன்னை பெற்ற தெய்வங்கள் யாரம்மா? ஓஹோ நான் எப்படி பிறந்தேன் என் பிறப்பின் வரலாறு என்ன அம்மா அம்மம்மா அம்மம்மா அரியத தேவாதி
இப்பொழுது சொல்லுங்கள். அதாவது தேவாதி தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி தெய்வ அமிர்தங்கள் கடைந்தார்கள். அந்த அமிர்தத்தின் வழியாக பாமா நான் பிறந்தேன். நான் பிறந்து யாரை திருமணம் செய்தேன்? வைகுந்தத்தை பொறுப்பிடமாக ஆண்டு வரக்கூடிய ஸ்ரீமந்த நாராயண கண்ணனையே மாலையிட்டேன். ஹரிராம கண்ணனை மாலையிட்டு சுக சேமத்தோடு இருக்கிறேன். என்ன தேடி வந்த காரணம் என்ன? தங்கை உன்னை அழைத்து கொண்டு வர சொன்னாரம்மா. எனது தங்கையா? அப்படியா? பாப்போம். முடித்து பாபிர மேல் பள்ளி கொண்ட நாதா அமிர்தமுண்டு ஈசனுக்கு வைத்தூடரே. அந்த அஞ்சாதே பாண்டவரை ஆதரிக்கும் எனது பட்டா இந்த வச்சியார் புகழை சொல்லி வந்தனா செய்தேன் நாதா. நந்தவனம் சென்று மல்லிகை முல்லிகை கோங்கி இருவாச்சி என்று சொல்லக்கூடிய வாசனாதி புஷ்பங்கள் எல்லாம் பறித்து வந்து பன்னீரால் உங்கள் பாதத்தை கழுவி என் பட்ட ஆடையால் துடைத்து உன் மனைவியாகப்பட்டால் பாமா ருக்மணி உங்கள் பாதத்தை பணிந்தேன் மன்னா. மல்லிகை முல்லிகை ராட்சி கோங்கமனால் சொல்லக்கூடிய வாசனாதி மலரை கொண்டு வந்து என் பாதத்தை பன்னீரால் கழுவி பட்டாடையால் துடைத்து என் பாதத்தை எந்த ஒரு குறியுமே இல்லாமல் நீங்க சீரும் சிறப்பாடு செல்லாக்காக வந்திருப்பீர். நீடோடி வாழ்வாய். கணவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை சிறை மீது கொண்டு இன்று தினத்துல எங்களை அழைத்த காரணம் என்னங்க? சரி,
திடீரென்று உங்களை வரவழைத்த காரணம் யாரு தெரியுமா? என் தங்கையான பார்வதியும் என் மருத்துவனான பரமேஸ்வரனும் தூர்வாசல் கொடுத்த தாபத்தினாலே மாசான எல்லையிலே பச்சை படுத்த தின்னுகொண்டு சுடுகாட்டு சாமலை திருநாளை எடுத்துக்கொண்டு திருநீராகிட்டு சுடுகாட்டுல திரிகிறாங்க. ஏன்னாத்னாவா? உனது தங்கை பார்வதியா? பார்வதி. ஐயோ, என் ஆத்னாவுக்கு பாருடி என்ன கொடுமை வந்துச்சுன்னு. அந்த திருமணம் ஆளக்கூடிய அந்த தூர்வாச மகாமுனிவர் 22 நேத்திரம் 7.5 மணி கோபம் அங்கார கர்வம் இந்த கர்வத்தை அழைத்துக் கொண்டு தேவரை அத்தனை பேரை ஆட்சி படைக்க வேண்டும் என்று அந்த தூர்வாசல் பண்ற வேலை. அதனால அந்த தூர்வாசனுடைய கொட்டத்தை அடைக்க வேண்டும். அந்த தூர்வாசனுடைய கொட்டத்தை அடைக்கவே உங்களை வர வச்சு. அப்படியா? ஆமா. அதாவது அலையாத விருந்தாளி இன்னைக்கு வைகுண்டத்தை தேடி வராரா? தேடி நம்மள தேடி வந்துட்டு இருக்கிறான் தூர்வாச மகாமுனிவர். நாம தேவர்களை போல் நாமளும் பாத மணியாத விட்டா நமக்கு ஜாபத்து கொடுத்து போல இப்பொழுது ஸ்ரீ வைகுண்டம் வந்திருக்கிறோம். என்ன ஊர் என்ன ஊர் மண்டை போட்டே நீ இந்த வைகுண்டத்திலே ஸ்ரீமந்த கண்ணன் இருப்பான். நான் வந்திருக்கிறேன் என்று உரைத்து வா. சாமி 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 பவானி பவானி பகவான் பாரு. நான் வந்துக்கிறேன். திருமண்டலத்தை ஆளக்கூடிய தூர்வாச மகாமுனிவர் இந்த சங்கத்து பாவரை தேடி இந்த கண்ணனை பார்க்க வந்திருக்கிறான். ஆனா எல்லா தேவரும் பார்த்த பணிமாற்றன்னு சொல்லி அந்த தூர்வாசர்கிட்ட சாபத்தை பெற்றுட்டாங்க. நான் அப்படி இல்ல, அந்த தூர்வாசர் என்ன சொல்றாரோ அதன்படி நடப்பேன். ஆனா அதன்படி நடந்து பண்ணுங்க. தூர்வாசர் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. திருட்டு கூட நேரம் ஒண்ணு கொண்டு அப்புறமேட்டு பாரு அவத்தை வாடிங்க. நம்மளை தேடி தூர்வாச மகாமுனிவர் வந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்த உடனே அவர் அடிப்படைந்து மலரான மலர்கள் அவர் பாதத்துல போட்டு அவருடைய பாதத்தை படைய வேண்டும். அவர் சொல்வதெல்லாம் நீங்க செய்யணும். இனிமேல் நீங்க வாரம் கட்டி மட்டும் இல்லைங்க. வரக்கூடிய தூர்வாச மகாமுனிவருக்கு நான் கொடுக்கக்கூடிய பணிவுடைய வேலையை மட்டும் காட்டு. நீங்க அவர் அசந்த போயிடுவாரு. வேண்டாம் சொல்ல சொல்ல நாங்க பண்றோங்க. பண்றியா? ஆகட்டும். சரிங்க.
ஆளக்கூடிய தூர்வாச மகாமுனிவரை இந்த கண்ணுடைய மழை தேடி இந்த ஆயப்பாடிக்கு வந்திருக்கிறேன். சாமி காரணம். ஐயோ அடி ஏடி மலைப்பாம்பா நிறுத்துக்கிற முனிவர் அங்கிருந்து நடந்து வந்திருக்கிறார். ஒரு கை ஐயோ பாமாடி அண்ணா என்னை பற்றி அறிந்தவன் நீ ஒருவனே. என்னை அனாவசியமாக பேசுகிறான். நடைபெறும்